சேர்ந்து புது உலகம் படைக்கலாம். பூமி வெல்ல வரும் தடையை உடைக்கலாம். விதையை இன்று போடுவோம், துளிர்த்த மண்ணை முட்டுவோம், வளர்ந்த விண்ணை எட்டுவோம். சிந்தை விதையை இடு செய்ய தளிரில் எழு பண்பு கனியை தொடு உயர்வோம் ஒளிர்வோம். ஒன்றாய் சேர்ந்து புது உலகம் படைக்கலாம். வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? இன்றைய வகுப்பை விதிகளே இல்லை என்றால் என்னும் பயிற்சியோடு தொடங்குவோமா? வரிசையில் நிற்க வேண்டும் என்னும் விதி இல்லை என்றால் திரையரங்கில் அனுமதி சீட்டு கொடுக்கும் இடம், நியாய விலைக்கடை, தண்ணீர் குழாயடி, தொடர்வண்டி நிலையத்தில் பயணச்சீட்டு வாங்கும் இடம் முதலிய இடங்களில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் 5 கொண்ட குழுக்களாக பிரிய வேண்டும். பின்னர் ஒவ்வொரு குழுவினரும் இவற்றுள் ஏதேனும் ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து கற்பனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் 2 குழுவினர் தங்களது கற்பனையை 2 நிமிடங்களுக்குள் நடித்து காட்ட வேண்டும். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். கபிலனின் பள்ளியில் சட்ட விழிப்புணர்வு நாள் இன்னும் 1 வாரத்தில் நடைபெற இருக்கிறது. அதனை ஒட்டி நடைபெற உள்ள கண்காட்சியை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு கபிலனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டத்தை பற்றி அறிய விரும்பிய கபிலன் வழக்குரைஞரும் தன் மாமாவுமான மதியழகனை அவருடைய அலுவலகத்தில் அணுகி சட்டம் என்றால் என்ன என வினவினார். அதற்கு விடையளிக்க ஏதுவாக இந்த வகுப்பின் தொடக்கத்தில் நீங்கள் செய்த விதிகளே இல்லை என்றால் என்னும் பயிற்சியை செய்யுமாறு கபிலனை மதியழகன் பணித்தார். நீங்கள் கற்பனை செய்ததைப் போலவே கபிலனும் செய்திருந்தார். அவற்றை கேட்ட மதியழகன், எங்கும் விதிகள் இல்லை என்றால் குழப்பமும் இக்கட்டுமே மிஞ்சும். எனவேதான் ஒவ்வொரு நாட்டிலும் அந்நாட்டு மக்கள் பின்பற்றி வாழ்வதற்கென பல விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதிகளின் தொகுப்பே சட்டமாகும் என விளக்கினார். எனவே ஒரு நாட்டில் வாழும் மக்கள் அந்நாட்டிற்குள் தாம் வாழும் வரை பின்பற்ற வேண்டிய விதிகளின் தொகுப்பே சட்டமாகும். மீண்டும் கூறுகிறேன், ஒரு நாட்டில் வாழும் மக்கள் அந்நாட்டிற்குள் தாம் வாழும் வரை பின்பற்ற வேண்டிய விதிகளின் தொகுப்பே சட்டமாகும். மதியழகன் சட்டம் என்றால் என்ன என்பதை விளக்கியதும் கபிலன் தன்னுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டார். சட்டத்தை நாம ஏன் மதிக்கணும்? சட்டங்களை காலத்துக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி அப்பப்ப மாத்துறோம். சட்டங்களை சிலர் மீறும்போது மீறவருக்கும் மத்தவங்களுக்கும் இன்னல் உருவாகுது. அதனாலதான் நாம சட்டத்தை மதிக்கணும். மதிக்கலன்னா அதற்குரிய தண்டனை கிடைக்குது. நாட்டில் வாழும் மக்களுக்கு இன்னல் ஏற்படாது தடுப்பதற்காகவும் ஒருவேளை இன்னல்கள் ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு ஈடு செய்ய வேண்டும் என்பதனை விளக்குவதற்குமாகவே சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஓ, அதனாலதான் இரவு நேரத்துல மிதிவண்டியில விலக்கில்லாம போற போதும் இருசக்கர வண்டிகள்ல உரிமை இல்லாம போற போதும் காவல்துறையினர் பிடிக்கிறாங்களா? ஆமா, இது மாதிரி உனக்கு தெரிஞ்சு வேற எப்படியெல்லாம் சட்டமீறல்கள் நடக்கின்றன? அவற்றை கண்டுபிடிக்கும் போது என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுது? மதியழகனின் வினாவை தொடர்ந்து கபிலன் தான் அறிந்த சட்டமீறல்களை சிந்தித்து பட்டியலிடத் தொடங்கினார். நீங்களும் நீங்கள் அறிந்த சட்டமீறல்களையும் அவற்றின் விளைவுகளையும் பட்டியலிடுகிறீர்களா? உங்களுக்கு உதவுவதற்காக பேருந்தில் பயணம் செய்தல், தொடர்வண்டியில் பயணம் செய்தல், ரயில்வே பிளாட்ஃபார்ம் எனும் தொடர்வண்டி நிலைய நடைமேடை, சாலையில் வரையப்பட்டிருக்கும் மஞ்சள் கோடு ஆகிய சூழல்கள் படங்களாக திரையில் தோன்ற இருக்கின்றன. இவை தவிர வேறு இடங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கு நடைபெற வாய்ப்புள்ள சட்ட மீறல்களையும் அவற்றின் விளைவுகளையும் பட்டியலிடலாம். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். பயணச்சீட்டு வாங்காமல் பேருந்திலோ தொடர்வண்டியிலோ பயணம் செய்தாலும், அனுமதி சீட்டு இல்லாமல் ரயில்வே பிளாட்ஃபார்ம் எனும் தொடர்வண்டி நிலைய நடைமேடைக்குள் நுழைந்தாலும், வண்டியில் செல்லும் பொழுது சாலையில் உள்ள மஞ்சள் கோட்டை கடந்து சென்றாலும், அவ்வாறு செய்பவர்
தண்டத்தொகை கட்ட வேண்டியிருக்கும் என சில சட்ட மீறல்களையும் அவற்றின் விளைவுகளையும் கபிலன் பட்டியலிட்டார். கபிலனின் விடைக்காக அவரை பாராட்டிய மதியழகன் தன்னுடைய மேசையில் இருந்த ஓர் அட்டையை எடுத்து கபிலனிடம் கொடுத்தார். அவற்றில் சில சொற்றொடர்கள் இருந்தன. ஒவ்வொரு சொற்றொடரிலும் எழுத்துக்கள் இடம் மாறி இருந்தன. அவற்றை குழப்பத்தோடு கபிலன் பார்ப்பதை கவனித்த மதியழகன், அதில் உள்ள ஒவ்வொரு சொற்றொடரும் ஒரு சட்டத்தின் பெயர், ஆனால் அவற்றின் எழுத்துக்கள் இடமாறி இருக்கின்றன. நீ அந்த எழுத்துக்களை சரியான வரிசையில் அமைத்து அந்த சட்டங்களின் பெயர்களை கண்டறிய வேண்டும் என கூறினார். அந்த அட்டையில் உள்ள சொற்றொடர்கள் இப்பொழுது திரையில் தோன்றப் போகின்றன. கபிலனோடு சேர்ந்து நீங்களும் அந்த சட்டங்களின் பெயர்களை கண்டறிகிறீர்களா? நீங்கள் விடைகளை அளித்ததற்கு பாராட்டுக்கள். மதியழகன் கொடுத்த அட்டையில் இருந்த சொற்புதிரை பார்த்த கபிலன், இந்திய அரசமைப்பு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் என வாசித்து அந்த புதிரை அவிழ்த்தார். இந்த சட்டங்கள் எல்லாம் யார் உருவாக்குறாங்க? மாநில அளவுல சட்டப்பேரவையும் இந்திய ஒன்றிய அளவுல நாடாளுமன்றமும் சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குகின்றன. உச்ச நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளும் சட்டங்களாக கருதப்படுகின்றன. உன்னோட ஊர்ல கிராம சபையோ ஊராட்சி மன்ற கூட்டமோ நடக்கிறப்ப பாத்திருக்கியா? தொலைக்காட்சியில சட்டமன்ற நாடாளுமன்ற கூட்டங்கள் நடக்கிறப்ப பாத்திருக்கியா? மதியழகனின் வினாவை தொடர்ந்து கபிலன் அந்த அனுபவங்களை கூறத் தொடங்கினார். நீங்களும் நீங்கள் நேரில் பார்த்த கிராம சபை கூட்டம், நகர சபை, மாநகர சபை கூட்டங்களை பற்றியோ, தொலைக்காட்சியில் பார்த்த சட்டமன்ற நாடாளுமன்ற கூட்டங்களை பற்றியோ இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்களா? உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கபிலன் தான் நேரில் பார்த்த கிராம சபை கூட்டத்தை பற்றியும் தொலைக்காட்சியில் பார்த்த நாடாளுமன்ற கூட்டத்தை பற்றியும் விவரித்தார். அதனைத் தொடர்ந்து கபிலனும் மதியழகனும் உரையாடத் தொடங்கினர். ஊராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் இதெல்லாம் எந்த அடிப்படையில இயங்குகின்றன? இந்திய அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படையில இயங்குகின்றன. அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுல அரசாட்சி எப்படி நடக்கணும்னு விளக்குற சட்டம் அரசமைப்பு சட்டம். எடுத்துக்காட்டா, இந்தியாவில எப்படி அரசாட்சி நடக்கணும்னு விளக்குற சட்டத்துக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னு பேரு. இது ஆங்கிலத்துல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு மதியழகன் இந்திய அரசமைப்பு சட்டம் என்னும் சட்டத்தை அறிமுகம் செய்ததும் கபிலன் அதை பற்றி சற்று விரிவாக கூறும்படி வேண்ட, இந்திய அரசமைப்பு சட்டமானது பல்வேறு நாடுகளின் அரசமைப்பு சட்டங்கள், நடைமுறைகள் முதலியவற்றை முன்மாதிரியாக கொண்டது. முனைவர் அம்பேத்கர் தலைமையிலான அரசமைப்பு சட்ட வரைவு குழுவால் உருவாக்கப்பட்டது. அரசமைப்பு பேரவையால் ஏற்கப்பட்டது. இச்சட்டத்தில் தற்பொழுது 22 பாகங்களும் 395 பிரிவுகளும் 12 அட்டவணைகளும் இருக்கின்றன. இச்சட்டத்தின்படி இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தமக்கும் தமது சமூகத்திற்கும் நலம் பயக்கத்தக்க 6 உரிமைகளை தமது அடிப்படை உரிமைகளாக பெற்றுள்ளனர் என மதியழகன் விளக்கி கூறினார். அந்த 6 அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுங்கள் மாமா என கபிலன் வேண்ட, மதியழகன் தன்னுடைய மேசையில் இருந்து மற்றுமோர் அட்டையை எடுத்து கபிலனிடம் கொடுத்தார். அதில் ஒரு பகுதியில் 6 விளக்கங்களும் மறுபகுதியில் 6 உரிமைகளும் இருந்தன. ஆனால் அந்த உரிமைகள் இடம் மாறியிருந்தன. கபிலன் அந்த அட்டையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மதியழகன், நீ இந்த பகுதியில் இருக்கிற விளக்கங்கள் ஒவ்வொன்றாக படித்து அந்த விளக்கங்களுக்கு பொருத்தமான உரிமையை கண்டுபிடித்து பொருத்த வேண்டும் என விளக்கினார். நீங்களும் அந்த பயிற்சியை செய்கிறீர்களா? விளக்கம்: மதம், இனம், குலம், பால், பிறப்பிடம் முதலியவற்றின் காரணமாக வேற்றுமை பாராட்டக்கூடாது. பேசவும் எழுதவும்
குடியிருக்கவும் பணியாற்றவும் செய்யலாம். சுரண்டலை எதிர்க்கலாம். ஆழ்கடத்தலை தடுக்கலாம். உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமன்மை உரிமை. விடுதலை உரிமை. தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் நம்பவும் செய்யலாம். தம் மொழி, எழுத்து வடிவம் முதலியவற்றை பாதுகாக்கலாம். பள்ளிகள் நடத்தலாம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். பண்பாடு, கல்வி சார்ந்த உரிமைகள். அரசமைப்பு சார்ந்த உரிமை. மத உரிமை. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். மதியழகன் கொடுத்த பொருத்துக அட்டவணையை படித்து பார்த்த கபிலன் அவற்றை சரியாக பொருத்தினார். அவரது விடையை நாமும் பார்ப்போமா? விளக்கம். உரிமை. மதம், இனம், குலம், பால், பிறப்பிடம் முதலியவற்றின் காரணமாக வேற்றுமை பாராட்டக்கூடாது. சமன்மை உரிமை. பேசவும் எழுதவும் குடியிருக்கவும் பணியாற்றவும் செய்யலாம். விடுதலை உரிமை. சுரண்டலை எதிர்க்கலாம். ஆழ்கடத்தலை தடுக்கலாம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் நம்பவும் செய்யலாம். மத உரிமை. தம் மொழி, எழுத்து வடிவம் முதலியவற்றை பாதுகாக்கலாம். பள்ளிகள் நடத்தலாம். பண்பாடு, கல்வி சார்ந்த உரிமைகள். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். அரசமைப்பு சார்ந்த உரிமை. கபிலன் சரியாக விடையளித்ததும் அந்த அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு உரிமையையும் ஒவ்வொரு சூழலின் வழியாக மதியழகன் விளக்கத் தொடங்கினார். அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையான சமன்மை உரிமையின்படி, அதாவது ரைட் டு ஈக்வாலிட்டியின்படி, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் சட்டத்தின் முன் சமம் என்பதால் அவர்களிடையே மதம், இனம், குலம், பால், பிறப்பிடம் முதலியவற்றின் காரணமாக வேற்றுமை பாராட்டக்கூடாது. வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, எழுத்தர் வேலைக்கான நேர்காணல் தேர்வு ஒன்றில் ஒரே அளவு மதிப்பெண்களை பெற்றுள்ள கண்ணன், குழலி இருவருள் குழலி பெண் என்பதால் அவருக்கு அவ்வேலையை தர மறுக்க முடியாது. எனவே சமன்மை உரிமை என்பது இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும். இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். 1. சமன்மை உரிமை. ரைட் டு ஈக்வாலிட்டி. இந்திய மக்களின் அடுத்த அடிப்படை உரிமை என்ன மாமா என கபிலன் வினவவும், வெளியே சென்று உலாவிக் கொண்டே பேசலாம் என கூறியவாறு கபிலனை அழைத்து கொண்டு மாமா மதியழகன் சாலையில் இறங்கி நடந்து கொண்டே அடுத்த உரிமையை விவரிக்கத் தொடங்கினார். அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையான விடுதலை உரிமையின்படி, அதாவது ரைட் டு ஃப்ரீடமின்படி, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தம் கருத்தை பேசவும், வெளிப்படுத்தவும், கூட்டம் நடத்தவும், சங்கம் அமைக்கவும், இந்தியாவிற்குள் எந்த இடத்திற்கும் சென்று வரவும், குடியிருக்கவும், பணியாற்றவும், தொழில் செய்யவும் உரிமை இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, திரிபுரா மாநிலத்தில் உள்ள அகர்தலா நகரைச் சேர்ந்த ஒருவர் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள கன்னியாகுமரி நகரில் வந்து குடியேறி கடை ஒன்றை நடத்த உரிமை இருக்கிறது. எனவே விடுதலை உரிமையும் இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும். இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். 2. விடுதலை உரிமை. ரைட் டு ஃப்ரீடம்.
மதியழகனும் கபிலனும் ஒரு பூங்காவிற்குள் நுழைந்தனர். அதன் வாசலில் விளம்பரம் ஒன்று இருந்ததை பார்த்த கபிலன் அதனை வாய்விட்டு வாசித்தார். குழந்தை தொழிலாளர் வருமானம் நாட்டிற்கு அவமானம். வேண்டா வேண்டா, குழந்தை தொழிலாளர் முறை வேண்டா. வேலைக்கு விடை கொடுப்போம், பள்ளிக்கு படையெடுப்போம். இவற்றை போன்ற முழக்கங்களை எங்கெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள்? இவை கூறும் செய்தி யாது என்பதனை விளக்குகிறீர்களா? உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையான சுரண்டலுக்கு எதிரான உரிமையின்படி, அதாவது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனின் படி, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் தாம் சுரண்டப்படுவதை எதிர்க்கவும், கட்டாயப்படுத்தி வேலை வாங்கும் அனைத்து வடிவங்களையும், குழந்தை தொழில் முறையையும், ஆள் கடத்தப்படுவதையும் தடுக்கவும் உரிமை இருக்கிறது. எனவே சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்திய மக்களின் மற்றுமொரு அடிப்படை உரிமையாகும். இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். 3. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையான மத உரிமையின்படி, அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனின் படி, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் தான் விரும்பும் மத கோட்பாட்டை தன் வாழ்க்கை நெறியாக கொள்ளவும், அம்மதத்தை நம்பவும், மேற்கொள்ளவும், பரப்பவும் உரிமை இருக்கிறது. ஆகவே மத உரிமையும் இந்திய மக்களின் அடிப்படை உரிமையாகும். இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். 4. மத உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையான பண்பாடு சார்ந்த உரிமை, கல்வி சார்ந்த உரிமை ஆகியவற்றின்படி, அதாவது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸின் படி, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் தத்தமது பண்பாடு, மொழி, எழுத்தின் வரிவடிவம் ஆகியவற்றை பாதுகாக்கவும், சிறுபான்மையினர் தமது விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை உருவாக்கவும் நிர்வகிக்கவும் உரிமை இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுவோர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறைவானவர்களாக இருந்தால் அவர்கள் தம் மொழியை கற்பதற்காக மொழி சிறுபான்மையினர் பள்ளிகளை தொடங்கி நடத்த அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. எனவே பண்பாடு சார்ந்த உரிமையும் கல்வி சார்ந்த உரிமையும் இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகளுள் அடங்குகின்றன. இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். 5. பண்பாடு சார்ந்த, கல்வி சார்ந்த உரிமைகள். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையான அரசமைப்பு சார்ந்த நிவாரண உரிமையின்படி, அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸின் படி, அரசமைப்பால் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அதனை பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தன் உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒருவர் தனக்கான அடிப்படை உரிமை மறுக்கப்படுவதாக உணர்ந்தால் அவர் அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். எனவே அரசமைப்பு சார்ந்த நிவாரண உரிமை இந்திய மக்களின் மற்றொரு அடிப்படை உரிமையாகும். இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். 6. அரசமைப்பு சார்ந்த நிவாரண உரிமை. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இவ்வாறு இந்திய மக்களின் 6 அடிப்படை உரிமைகளையும் விளக்கிய மதியழகன், இப்பொழுது அடிப்படை உரிமைகள் அனைத்தும் தெளிவாகிவிட்டனவா என கபிலனிடம் வினவினார். கபிலன் ஆம் என்றதும்
மதியழகன் மாலதியின் வழக்கை கூறத் தொடங்கினார். மாலதி பார்மசிஸ்ட் எனப்படும் மருந்தாளுநர் பணிக்கான படிப்பில் பட்டயம் பெற்றவர். எனவே தன்னுடைய ஊரிலேயே ஒரு மருந்து கடை தொடங்குவதற்கான வேலைகளை தொடங்கினார். அப்பொழுது அடுத்த தெருவில் இருந்த மற்றொரு மருந்து கடைக்காரர் மாலதியிடம், உன்னால என்னோட வியாபாரம் கெடும், அதனால நீ இந்த ஊர்ல கடை வைக்க கூடாது என்றார். என மாலதியின் வழக்கை கூறி முடித்த மதியழகன், அந்த மருந்து கடைக்காரரின் கோரிக்கை நியாயமானதா என கபிலனிடம் வினவினார். கபிலன் அவ்வினாவிற்கான விடையை சிந்திக்கத் தொடங்கினார். நீங்களும் இந்த வினாவிற்கான விடையை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை எண்ணி பார்த்து கூறுகிறீர்களா? உங்களுடைய கருத்துக்களை கூறியதற்கு பாராட்டுக்கள். இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள விடுதலை உரிமையின்படி, அதாவது ரைட் டு ஃப்ரீடமின்படி, இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலும் சட்டத்திற்கு உட்பட்ட தொழிலை செய்வதற்கு உரிமை உள்ளது. எனவே அந்த மருந்து கடைக்காரர் மாலதியை மருந்து கடை நடத்தக்கூடாது என கோருவது நியாயமற்றது என கபிலன் விடையளித்தார். நீ அடிப்படை உரிமைகளை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என மதியழகன் பாராட்ட, இருவரும் பூங்காவில் இருந்து வெளியே வந்து சிறிது தூரம் நடந்தனர். அந்த இடம் இவ்வாறு காட்சியளித்தது. அதனை சுட்டிக்காட்டிய மதியழகன், இந்த இடத்தை தூய்மையாக்கணும்னா என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற என கபிலனை வினவினார். இந்த வினாவை உங்களிடம் வினவினால் நீங்கள் என்ன விடையளிப்பீர்கள்? உங்களுடைய கருத்துக்களுக்கு பாராட்டுக்கள். கபிலன் கூறிய விடையையும் அதற்கு பின்னர் மதியழகனுக்கும் கபிலனுக்கும் இடையே நடந்த உரையாடலையும் கேட்போமா? அந்த பகுதி மக்களா சேர்ந்து அந்த இடத்தை தூய்மைப்படுத்தலாம். அப்புறம் அதிகாரி கிட்ட புகார் கொடுக்கலாம். எந்த அதிகாரி கிட்ட? நலவாழ்வு ஆய்வாளர், மக்கள் நல அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர். சரியா சொன்ன, பாராட்டுக்கள். பொது இடங்கள் தூய்மையற்று இருந்தால் அதனை பற்றி அப்பகுதிக்கு பொறுப்பான நலவாழ்வு அலுவலரிடமோ, மக்கள் நல அலுவலரிடமோ, மாவட்ட ஆட்சித் தலைவரிடமோ புகார் செய்யலாம். கபிலனும் மதியழகனும் பேசிக்கொண்டே மீண்டும் பரபரப்பான சாலைக்குள் நுழைந்தனர். மக்கள் குறுக்கும் நெடுக்குமாக சாலையில் நடந்து கொண்டிருந்தார்கள். வாகனங்கள் வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் விரைந்தும் கூட்டம் மிகுந்த இடங்களில் ஊர்ந்தும் சென்று கொண்டிருந்தன. கபிலனையும் மதியழகனையும் இடித்து தள்ளுவது போல உரசிக்கொண்டு விரைந்து சென்ற கார் ஒன்று சிறிது தூரத்தில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் ஒருவரின் மீது மோதியது. முதியவர் அவ்விடத்திலேயே விழுந்துவிட்டார். ஆனால் அந்த காரோ ஒரு நிமிடம் நின்றுவிட்டு மீண்டும் விரைந்து விட்டது. அந்த ஒரு நிமிட நேரத்தில் அந்த காரின் எண்ணை மதியழகன் நன்கு கவனித்து விட்டார். மதியழகனும் கபிலனும் அந்த முதியவரின் அருகே விரைந்து சென்றனர். அந்த முதியவரின் உடலில் இருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவரோ உணர்வற்றவராக இருந்தார். இந்நிலையில் நீங்கள் மதியழகனாகவும் கபிலனாகவும் இருந்தால் அடிபட்டு கிடக்கும் அந்த முதியவருக்கு உதவுவீர்களா? இல்லையென்றால் ஏன் உதவ மாட்டீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை கூறியதற்கு நன்றி. விபத்திற்கு உள்ளாகி கிடப்பவரின் உயிரை காக்க உதவுவது தவறாகாது. அதனால் சட்ட சிக்கல் எதுவும் எழாது. ஆனால்